இப்போ நீங்கள் வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க நீங்கள் பட் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டு மூலிமா பெரிய வெல்த்தை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ண நினச்சா உங்களுக்கு இந்த 2 ரூல் ரொம்ப ரொம்ப மெயின். முதல் ரூல் என்னென்னா பட் உங்களோட கேபிட்டலை பாதுகாக்கணும், அதுதான் முதல் ரூல். 2வது ரூல் என்னென்னா நீங்கள் வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களோட எமோஷனல் மூலிமா டிசிஷன் வந்து பட் எடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஏன் வந்து உங்களோட கரெக்டாக எமோஷன் மூலிமா டிசிஷன் வந்து நான் வந்து ஏன் வந்து டிசிஷன் வந்து நான் எடுக்கக்கூடாது நான் சொன்னேன்னா, ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து அப்படியே வந்து ஸ்டெடியாக இருக்காது. ஒரு நாள் மேலே போகும், ஒரு நாள் டவுனில் வரும். அதுக்கேற்ற மாரி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் போட்டிருக்கிற அமௌண்ட்டும் கொஞ்சம் அதிகமாக காமிக்கும், கொஞ்சம் கம்மியாக காமிக்கும், ரெட்டில் காமிக்கும், க்ரீனில் காமிக்கும். ஏன்னா இது எல்லாம் இருந்தால் தான் அது வந்து ஷேர் மார்க்கெட்டிங், இன்வெஸ்டிங் இதெல்லாம் எப்படி இந்த ஏற்றத்தாழ்வு எதுவும் இல்லைன்னா அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் மாரி ஆகிடும். அதுதான். ஆனால் நீங்கள் வந்து அதுதான் 2வது ரூல் என்ன சொல்லணும்னா, நீங்கள் எமோஷனல் மூலிமா டிசிஷனை எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன முடிவு எடுக்கணும்னா அதோட மார்க்கெட் டேட்டா வந்து உங்களுக்கு என்ன சொல்லுது, மார்க்கெட் டேட்டா உங்களுக்கு என்ன சொல்லுது, உங்களோட வாங்கி வச்சிருக்கிற அந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் ஆஃபர்லி ரிட்டர்ன், குவார்ட்டர்லி ரிட்டர்ன் அதெல்லாம் என்ன சொல்லுது. அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக எந்த பிளானுக்காக நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறீங்க, இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கரெக்டாக முடிவு வந்து நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்ச இந்த 5 இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு தெரிஞ்சால் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபெயில் ஆக சான்ஸே இல்லை. ஆனால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கரெக்டாக பண்ணால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா லேண்டரிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்டரிங் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா சிம்பிள். இப்போ உங்ககிட்ட ஒரு 6 லட்சம் கேஷ் இருக்குது, நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ 6 லட்சம் இருந்தால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போயே அந்த 6 லட்சத்தை மார்க்கெட்டுக்குள்ளே போட்டுடலாம் அப்படின்னு கரெக்டாக நினைப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இடிஎஃப்லோ மியூச்சுவல் ஃபண்ட்லையோ நீங்கள் வந்து ஸ்டாக்லேயோ நீங்கள் இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் வந்து கரெக்டாக பர்டிகுலர் ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம். நான் இந்த இதில் தான் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் உங்களோட மொத்த பணத்தையும் எடுத்து ஒன்றா நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எப்படி போகுன்ட்டு நம்மளால் யாரும் வந்து கரெக்டாக சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் டிவி நியூஸ் பேப்பரில் கூட மார்க்கெட் இப்படி இருக்கலாம், இப்படி போகலாம், இவ்வளோ குறையலாம், இவ்வளோ வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. தவிர கன்ஃபார்ம் இதுதான் நடக்கும், கன்ஃபார்ம் அதுதான் நடக்குன்ட்டு யாரும் சொல்ல முடியாது. அதனால் கரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்ககிட்ட ஒரு 6 லட்சம் பணம் வந்ததுன்னா அதை பிரித்து நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதாவது முதல் மாதம் 1 லேக், 2வது மாதம் 1 லேக், 3வது மாதம் 1 லேக், அதேமாரி 6 மாதத்துக்கு இந்த 1 லேக் வந்து பிரித்து போடலாம். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் நீங்கள் 6 லட்சத்தை ஒரே வாட்டி நீங்கள் மார்க்கெட் உள்ள நீங்கள் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுறீங்க. அப்போ அடுத்த வாரமோ இல்லை 2 நாள் கழிச்சோ மார்க்கெட் வந்து கரெக்டாக 10% வந்து கீழே விழும்போது நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்களா அந்த அமௌண்ட்டும் கீழே இறங்கும். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன பேனிக் ஏற்படும். ஐயோ என்னடா 6 லட்சம் போயிடுச்சு, இப்போ மைனஸில் 5,50,000 தான் இருக்குன்ட்டு ஒரு சின்ன பேனிக் வரும். அந்த பேனிக்கால் ஒரு சில பேர் வந்து சரி 50,000 போயிடுச்சு, மீதி 5,50,000 இருக்குது, அதாவது நம்ம வெளியே எடுத்துடலான்ட்டு வெளியே எடுக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே நான் சொல்கிற மாரி கரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் பண்ணிங்கன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் ஏறும் போதும் உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அதேமாரி மார்க்கெட்டு கீழே இறங்கும் போதும் நீங்கள் வந்து 1 லேக் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இப்போ இந்த மாதம் நீங்கள் 1 லேக் பண்ணிட்டீங்க, அடுத்த மாதம் 1 லேக் பண்ணும்போது அந்த மார்க்கெட் இறங்குனா நீங்கள் போன மாதம் வாங்கின ஸ்டாக் ரேட்டை விட இந்த வருஷம் வாங்கின கரெக்டாக ஸ்டாக் ரேட் வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சரி, அந்தமாரி தான் இந்த லெண்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு உதவும். ஆனால் இந்த மெத்தட் எப்படி வரும்னா, நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற ஸ்டாக்கோ இடிஎஃப் மியூச்சுவலோ வந்து குவாலிட்டியாக இருக்கும் போது தான்
இந்த மெத்தட் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இந்த மெத்தட் வந்து மார்க்கெட்டை நம்மளால் வந்து கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம பட் எடுக்கிற ரிஸ்க்கை ஓரளவுக்கு குறைக்க இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கரெக்டாக பட் உதவியாக இருக்கும். ஸ்ட்ராட்டஜி என்னன்னா கன் பவுடர் ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க. கன் பவுடர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 லட்சத்தையும் நான் உடனே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு பட் அவசியம் இல்லை. நான் முன்னாடி என்ன சொன்னேன்னா, உங்ககிட்ட ஒரு 6 லட்சம் இருந்ததுன்னா அதை மாதம் வந்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்க என்ன. பட் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்ககிட்ட நான் வந்து கரெக்டாக உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்ககிட்ட ஒரு 10 லட்சம் இருந்தால் அந்த 10 லட்சத்தையும் நீங்கள் உள்ளே போட்டுடணும். அதாவது ஒரு மாதம் 1 லட்சம் 10 மாதம் 10 லட்சம் உள்ளே போட்டுடணும். அந்த மாதிரி இல்லை. அதில் ஒரு குறிப்பிட்ட சதவீத பணத்தை நீங்கள் நல்ல வாய்ப்புக்காக, அதாவது பட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக அதில் இருக்கிற ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ நீங்கள் வந்து கரெக்டாக பட் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா மார்க்கெட் இருந்தது எப்போ என்ன நடக்குன்ட்டு சொல்ல முடியாது. நான் முன்கிட்டே சொன்ன மாரி ஒரு நாள் வந்து கரெக்டாக 10% மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகலாம். ஒரு மாதம் கழிச்சு வந்து 20% வந்து மார்க்கெட் வந்து கீழே வீழலாம். ஒரு சமயம் வந்து மார்க்கெட்டு பாதிக்கு அப்படியே ஒரு 50% கூட கிராஷ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கோவிட்லலாம் பார்த்தோம், நல்ல கம்பெனி ஸ்டாக்கெல்லாம் நம்மளுக்கு 40% டிஸ்கவுண்ட் 50% டிஸ்கவுண்ட்லாம் நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. இப்போ பட் அந்த நேரத்தில் உங்ககிட்ட பணம் இல்லைனா, அதாவது மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும்போது உங்ககிட்ட பணம் இல்லைனா, அப்போ உங்களால் வந்து பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. பட் அதனால தான் நீங்கள் ஒரு 10 லட்சம் டார்கெட், நான் 10 லட்சத்தில் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படி இருந்தால் அதில் அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் இல்லைனா 3 லட்சமாவது நீங்கள் வந்து கேஷாக வச்சுக்கணும். நான் வந்து கேஷாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வீட்டில் இல்லைனா கையில் வந்து கேஷாக வச்சுக்கிறது நான் சொல்லலை. ஒரு உங்களோட பேங்க் சேவிங் அக்கௌண்ட், அப்படி இல்லைனா கரெக்டாக லிக்விட் ஃபண்ட் சொல்லுவாங்க. நீங்கள் பேங்க் சேவிங் அக்கௌண்ட்டில் வைக்கிறத விட நீங்கள் வந்து கரெக்டாக லிக்விட் ஃபண்டில் வைக்கிறது இன்னும் பெட்டர். அந்தமாரி அமௌண்ட்டை வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது, இந்தமாரி மார்க்கெட்டு கிராஷ் வரும்போது நல்ல ஸ்டாக்கெல்லாம் நல்ல விலையில் கிடைக்கும், நல்ல வேல்யூவேஷனில் கிடைக்கும். அப்போ அந்த ஸ்டாக்கை மிஸ் பண்ணாமல் நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் வந்து உதவும். இதுதான் ஃபினான்ஷியல் டேர்மில் ஃபினான்ஷியல் பட் இன்வெஸ்ட்மெண்ட் கன் பவுடர்னு சொல்லுவாங்க. பட் கரெக்டாக இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. மூணாவதாக பார்க்க போகிறது பட் என்ன ஸ்ட்ராட்டஜினா 7 இயர் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் வந்து பட் எங்களோட கிளைண்ட்டை இல்லைனா நிறைய பேர் பார்த்துருக்குறேன். முதல்ல வந்து அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பட் வந்து கரெக்டாக எஸ்ஐபி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 3 மாதம் இல்லைனா 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு சரி அதோட கரெக்டாக ரிட்டர்னை பார்ப்பாங்க. ரிட்டர்னை பார்த்தா அது வந்து கரெக்டாக மைனஸில் இருக்கும். உடனே என்ன பண்ணுவாங்க, மீதி இருக்கிற மியூச்சுவல் ஃபண்டை விற்றுட்டு கேஷை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நீங்கள் இந்தமாரி மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோவா ரிட்டர்ன் வந்து பார்க்கவே முடியாது. எந்த காலத்துலையும் இப்போ நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, முக்கியமாக வந்து நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்குங்க. பட் நான் ஏன் வந்து இப்போ கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால லாங் டேர்ம் கோல் இருக்கா, என்னால் ஒரு 7 வருஷம் இல்லைனா 10 வருஷம் மினிமம் 7 வருஷமாவது நான் இந்த கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா, மார்க்கெட்டு டவுனில் இருந்தால் கூட என்னால் மாதம் வந்து சிப் பண்ண முடியுமா. ஏன்னா மார்க்கெட்டு அப்பில் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும், அவங்களோட ஃபீலிங் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டு நம்ம பண்ணலாம், ஏறுது, நம்மளுக்கு இவ்வளோ லாபம் வந்து எல்லாரும் பணத்தை போடுவாங்க, பட் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அது காமன். ஆனால் மார்க்கெட் ஒரு 10% 20% கீழே இருந்தால் கூட உங்களால் கண்டினியூவாக 7 வருஷத்துக்கு உங்களால் எஸ்ஐபி பண்ண முடியுமா, அந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னி நல்லா பெஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நீங்கள் எந்த ஒரு கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும்போது, குறிப்பாக நான் மியூச்சுவல் ஃபண்டு ஈட்டிஎஃப் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஷார்ட் டைமில் அவ்வளோவும் நீங்கள் வந்து ப்ராஃபிட்டை பார்க்க முடியாது. ஏன் சில சமயம் வந்து கரெக்டாக நெகட்டிவில் கூட நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் போட்ட அமௌண்ட்டை குறைத்து கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் ஷேர் மார்க்கெட் ஹிஸ்ட்ரி நீங்கள் டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டாக ஷார்ட் டைமில் வந்து அப் அண்ட் டவுன் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் லாங் டைமில் பார்க்கும்போது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் காணிக்கும் போது அந்த நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து பட் அதிகமாக இருக்குமே தவிர கம்மியாக இருக்க அவ்வளோ வாய்ப்பு ரொம்ப கம்மி குறைவு. மியூச்சுவல் ஃபண்டில் அந்த வாய்ப்பு இல்லவே சொல்லலாம். நீங்கள் 7 வருஷத்துக்கு மேலே நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த வாய்ப்பு மிக குறைவு. இதுதான் ஷேர் மார்க்கெட் டேட்டா வந்து சொல்லுது. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா அட்லீஸ்ட் 7 வருஷமாவது என்னால் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த மாரி இருந்தால் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்க நல்ல ரிட்டர்ன் கிடைக்க உங்களுக்கு கரெக்டாக பட் நல்ல வாய்ப்பு இருக்குது. பட் அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி என்னன்னா 5 இயர் ஹோல்டிங் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு உதவும்னா, நீங்கள் வெறும் ஸ்டாக் மட்டும் வாங்குறீங்க, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ETF இல்லாமல் ஒரு டைரக்ட் ஸ்டாக் வாங்குறீங்க. அந்த டைரக்ட் ஸ்டாக்கில் நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியை நல்ல ஃபண்டமெண்டல் அனலைசஸ் எல்லாம் பண்ணி, ஃபண்டமெண்டல் அனலைஸ் எல்லாம் எப்படி பண்ணுறது ஒரு வீடியோ போட்டுருக்கு, அதெல்லாம் பாருங்கள். அந்தமாரி ஒரு நல்ல கம்பெனி ஒரு ஃபண்டமெண்டல் அனலைசஸ் எல்லாம் பண்ணி அந்த கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அடுத்த மாதமே அது ஒரு 10% லோவில் போகுது, கரெக்டாக 15% லோவில் போகுது. அப்படி போனால் உடனே பேனிக் பண்ணி விற்றுக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போதே நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும். நான் ஏன் இந்த ஸ்டாக்கை வாங்குகிறேன், இந்த பிஸ்னஸ் எனக்கு வந்து கரெக்டாக புரியுதா, இந்த ஸ்டாக்கை வாங்க நோக்கம் என்ன, இந்த ஸ்டாக்கை வாங்கின கோல் நோக்கம் என்ன, இந்த ஸ்டாக்கை நான் எதுக்கு வாங்கினேன், இந்த கேள்வியெல்லாம் உங்ககிட்ட ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக் மேலேயோ அந்த கரெக்டாக கம்பெனி மேலேயோ உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஹோல்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க. இதுவே நான் ஒரு பேப்பரில் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன், இவர் சொன்னார், என் ஃப்ரெண்டு சொன்னார், இந்த கம்பெனி கம்பெனி ஸ்டாக் இப்போ வாங்கி போட்டால் இன்னும் 10 வருஷத்தில் ட்ரிபிள் ஆகிடும், டபுள் ஆகிடும், யூஸ் சொன்னாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நேரத்தில் நீங்கள் உடனே விற்று வெளியே வந்துடுங்க. ஆனால் இந்த ஸ்டாக்கை நீங்களே உட்காந்து ரிசர்ச் பண்ணி பார்த்து வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டாக்கை பேனிக் ஆகி விற்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் 5 வருஷமாவது நீங்கள் ஹோல்டு வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணுவீங்க. ஏன்னா இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்கள் கரெக்டாக ரிசர்ச் பண்ணியிருக்கீங்க, அந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கும்போது என்னென்ன பார்க்கணுன்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். அது உங்ககிட்ட நான் கரெக்டாக சொல்கிறேன். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது இதெல்லாம் ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் பார்த்து இதெல்லாம் மெயினாக பார்க்க மாட்டேது. ஒன்று வந்து பிஸ்னஸ் மாடல், ரெண்டாவது வந்து ரெவென்யூ க்ரோத், மூணாவது வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது அந்த கம்பெனி வந்து குவார்டர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை கரெக்டாக டிக்ரீஸ் ஆகுதா அது பார்க்கணும். ரெண்டாவது டெப்ட், அந்த கம்பெனிக்கு வந்து கடன் எவ்வளோ இருக்குது அது பார்க்கணும். மூணாவது வந்து கேஷ் ஃப்ளோ. ஏன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து கேஷ் ஃப்ளோ தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கம்பெனி ரன் ஆகணும்னா டெய்லியும் அதுக்கு வந்து பட் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். இது நம்ம சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனி வந்து ஒரு நாளைக்கே அவங்க கம்பெனி ரன் பண்ண கோடிக்கணக்கில் பணம் வந்து தேவைப்படும். இது கேஷ் ஃப்ளோ. ரெண்டாவது வந்து வேல்யூவேஷன், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா 500 ரூபாய் கம்மியாக இருக்குது, 300 ரூபாய் கம்மியாக இருக்குது, ரேட்டு கம்மியாக இருந்தால் கம்பெனி கம்மியாக இருக்குன்னு வாங்கிடும். அது இல்லை, அதோட வேல்யூவேஷன் பார்க்கணும். அந்த கம்பெனி வந்து இந்த அமௌண்ட்டுக்கு வேல்யூவா. இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாக் வாங்குறீங்க, அந்த ப்ரைஸுக்கு வேல்யூ வந்துட்டு பார்க்கணும், வேல்யூஷன் செக் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ஃபண்டமெண்டல் பார்த்தா தான் நல்லாவே தெரியும். அடுத்து வந்து கரெக்டாக காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இப்போ வந்து கரெக்டாக இந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி பண்ணுற பிஸ்னஸே வேறு யார் பண்ணுறா, அவங்க வந்து இந்த கம்பெனியை விட அந்த பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்களா, இல்லை அந்த உங்களால் போட்டி இந்த பிஸ்னஸை வந்து ஸ்ட்ராங்காக பண்ண முடியுமா, ஸ்டேபிள் ஆக முடியுமா பார்க்குறது தான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். நாலாவது வந்து மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, அதோட மேனேஜர் யார், சேர்மன் யார், சிஇஓ யார், சிஎஃப்ஓ யார், இதெல்லாம் பார்த்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அண்ட் லாஸ்ட்டாக முக்கியமாக பார்க்குறது வந்து ஃப்யூச்சர் க்ரோத் பொட்டென்ஷியல். அதாவது இந்த கம்பெனிக்கு ஃப்யூச்சர் இருக்கா. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த கரெக்டாக செமி கண்டக்டர்கள்லாம் ஃப்யூச்சர் நல்லா இருக்குன்ட்டு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ChatGPT, Claude, கரெக்டாக ஜெமினி அந்தமாரி வந்து ஏஐயை வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ ஏஐ பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து இந்த கரெக்டாக செமி கண்டக்டர், அதுக்கப்புறம் கரெக்டாக சிப், அதாவது கரெக்டாக மெமரி சிப்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதிகமாக தேவைப்படும். பட் அந்தமாரி கம்பெனிங்களுக்கெல்லாம் ஃபியூச்சர் வந்து நல்லாவே இருக்குது. ஆனால் அந்தமாரி கம்பெனி எக்கச்சக்கமாக இருக்கும். அதில் நீங்கள் நல்ல கம்பெனியாக செலக்ட் பண்ணி கரெக்டாக வேல்யூவேஷனோட வாங்கணும். அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜியோட மெயின் கருத்து. அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு காசை போட்டு அப்படியே மறந்து விட்டுருவாங்க. அது நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாக் பை இட் அண்டு ஃபர்கிட் சொல்லுவாங்க. ஆனால் அது அப்படி இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு அதை நீங்கள் மாதத்துக்கு 2 மாதம் 3 மாதமோ கரெக்டாக ரிவ்யூ பண்ணணும். அதாவது அதோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கணும். நம்ம
நம்ம எதுக்கு வாங்கணும், அதுக்கு ஏற்ற மாரி இந்த கம்பெனி வந்து கரெக்டாக செயல்படுதான்ட்டு நம்ம பார்க்கணும். அப்படி உங்களோட நான் இதுக்கு முன்னாடி சொன்னல ஒரு லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டெல்லாம் அந்த நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நீங்கள் கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கம்பெனியில் கரெக்டாக இருந்தால் அதை அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் மாறுது, இந்த பிஸ்னஸ் கொஞ்சம் மாறுது, ஒரு கரெக்டாக நெகட்டிவ் நியூஸ் வருது, அந்த நெகட்டிவ் நியூஸ் வந்த அப்புறம் அதை நீங்கள் கரெக்டாக ரிசர்ச் பண்ணும்போது அந்த நெகட்டிவ் நியூஸ் உண்மைன்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாக்கை விற்றுட்டு வெளியே வருது நல்லது. ஆனால் அந்த கம்பெனிக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை, மார்க்கெட்டு அப் டு டவுனு அது வந்து யார் கண்ட்ரோலும் இல்லை, அந்த கரெக்டாக அது வந்து அந்த கம்பெனி கண்ட்ரோல்லையும் இல்லை. மார்க்கெட் விழுந்தால் கூட அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டலான நல்லா இருக்கும்போது நம்ம அப்படியே ஹோல்டு பண்ணலாம். இல்லை மார்க்கெட் நல்லா இருக்கும்போது அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் சரியில்லை, ப்ராஃபிட் நல்லா கரெக்ட் இல்லைனா அப்போ நீங்கள் பட் அனலைசிஸ் பண்ணி அந்த கம்பெனியில் இருந்து வெளியே வருது உங்களோட லாஸை வந்து குறைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. 5வது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பட் கரெக்டாக இந்த ஸ்ட்ராட்டஜியும் யாருக்கு வந்து கரெக்டாக பயனுள்ளதாக இருக்கணும்னா, ஸ்டாக்கில் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அவங்களுக்கு இது வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்டாக்கில் நீங்கள் வந்து ஸ்டாக்கில் வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு 50,000 ரூபாய் இப்போ பட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஸ்டாக்கை வந்து 50,000 ரூபாய்க்கே ஆர்டர் வந்து ஒரே வாட்டி ஆர்டர் போட்டு வாங்குறதை விட நீங்கள் ஆர்டர் வந்து அந்த ஆர்டருக்கு வந்து பிளான் பண்ணலாம். இப்போ வந்து நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 1000 ரூபாய் இருக்குது. இப்போ நீங்கள் ஆர்டர் போகும்போது முதல்ல வந்து ஆர்டர் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணலாம். இப்போ வந்து கரெக்டாக 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபாயில் இருந்தால் நீ வந்து கரெக்டாக 10,000 ரூபாய்க்கு நீ வந்து கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஆர்டர் செட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து 950 ஒரு ஆர்டர் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கரெக்டாக 900 ஒரு ஆர்டர் செட் பண்ணலாம். இல்லைனா கரெக்டாக 980 அந்தமாரி நீங்கள் ஆர்டர் வந்து செட் பண்ணலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பார்த்துட்டீங்க, நல்ல கரெக்டாக வேல்யூவேஷனோடு இருக்குது, அதை நீங்கள் மொத்தமாக வாங்குறதை விட இந்தமாரி நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினா அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கணும். இதுதான் ஆர்டர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னா, இப்போ சாதாரணமாக 10,000 5,000 பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்கலாம் இது அவ்வளோவா பயனுள்ளதாக இருக்குமா எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஆனால் இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் வந்து ஒரே ஸ்டாக்கில் வந்து 5 லட்சம் 10 லட்சம் அந்தமாரி கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ பட் என்னோட கிளைண்ட்டுங்களே கேட்கும்போது எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் சொல்லும் போது நானே அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளான் வந்து கரெக்டாக செட் பண்ணி கொடுப்பேன். இப்போ வந்து 1000 ரூபாய் இருக்குது, 1000 ரூபாய்க்கு நம்ம அமௌண்ட் வந்து உள்ளே போடலாம். அதுக்கப்புறம் உங்களோட கரெக்டாக அமௌண்ட்டை நீங்கள் மொத்தமாக உங்களோட கரெக்டாக டிமேட் அக்கௌண்ட்டில் போட்டுட்டு அந்த ஸ்டாக் வாங்கும்போது கரெக்டாக 950 வந்தால் நான் வாங்குவேன் அப்படின்ட்டு ஒரு ஆர்டர் செட் பண்ணி வச்சுருந்தேன். 980 கொடுத்து 980 வந்தால் அப்போ கொஞ்சம் வாங்குவேன், 950 வந்தால் அப்போ கொஞ்சம் வாங்குவேன்ட்டு நீங்கள் ஆர்டர் செட் பண்ணி வாங்கும்போது அது உங்களுக்கு ஒரு பல்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு காசு வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கரெக்டாக நிறையா கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போஸ் இந்த ஆர்டர் ஸ்ட்ராட்டஜி வந்து மார்க்கெட்டு லோ ஆகுனா நம்மளுக்கு வந்து கரெக்டாக பயனுள்ளதாக இருக்கும். மார்க்கெட் அப்லோ ஆனால் கூட உங்களோட அமௌண்ட் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த மார்க்கெட்டுக்கேற்ற சுச்சுவேஷன் பிரகாரம் உங்களோட ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றி வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். 6வது ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, இது வந்து போனஸ், இது வந்து காமன் தான். நீங்கள் எந்த ஒரு கரெக்டாக முதலீடு செஞ்சாலும், முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டாக முதலீடு செய்யும்போது நீங்கள் எல்லா பணத்திலும் செக்டார்னு பிரிப்பாங்க. இப்போ வந்து கரெக்டாக ஃபினான்ஷியல் செக்டார்னால் அதில் பேங்க் வரும், அதுக்கப்புறம் கரெக்டாக ப்ரைவேட் பேங்க் வரும், அதுக்கப்புறம் கரெக்டாக ஃபினான்ஷியல் கம்பெனிலாம் வரும். அது வந்து கரெக்டாக ஃபினான்ஷியல் செக்டார். இப்போ ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா இந்தமாரி ஐடி கம்பெனியெல்லாம் வரும், டாடா, டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், அதுமாரி கிட்டத்தட்ட நிறைய செக்டார் இருக்குது. ஃபார்மா செக்டார், அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் செக்டார், எக்கச்சக்கமான செக்டார் இருக்குது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு பிளான் இருந்தால் ஒரே செக்டாரில் உங்களோட மொத்த அமௌண்ட்டும் உள்ளே போடக்கூடாது. நீங்கள் செக்டாரை பிரித்து போடணும். அப்படி பிரித்து போட்டால் ஒரு செக்டார் விழுந்தால் கூட மீதி இருக்கிற இன்னொரு செக்டார் வந்து உங்களை வந்து அதாவது கரெக்டாக உங்களோட லாஸை ரொம்பவும் குறைக்கும், உங்களுக்கு கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். என்னோட தனிப்பட்ட அட்வைஸ் என்னென்னா, அட்லீஸ்ட் நீங்கள் 5 செக்டார் ஆளாது, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 5 செக்டார்லாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த 5 செக்டார் எப்படி இருக்கணும்னா, ஃபியூச்சரில் இதுக்கு க்ரோத் இருக்குது. உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் செக்டார், அதுக்கப்புறம் சீஃப் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, ஏஐ செக்டார், அந்தமாரி நீங்கள் வந்து கரெக்டாக ரிசர்ச் பண்ணணும். இல்லைனா ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கணும்.
அப்படி நல்ல ஃபியூச்சரில் நல்லா இருக்கிற 5 செக்டாரில் நீங்கள் பிரித்து கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபியூச்சரில் நல்லவே ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த 5 செக்டாரும் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் வரவே ரொம்ப லாஸ் ஆகவே ரொம்ப கம்மி. உங்களோட கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியும் நல்லா போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.